சிக்கனே இல்லாமல் சட்டுன்னு ஒரு 4 முட்டையை வச்சு ஈஸியாக செஞ்ச பிரியாணி, முட்டை பிரியாணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, ஹாப்பி சண்டே. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கு பிரியாணி தான் செய்ய போகிறோம். எக்கு பிரியாணிக்கு நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அப்புறம் கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு பிரியாணி இலை, ரோஸ் பெட்டல், கல்பாசி, மராட்டி மூக்கு, பட்டை, அன்னாச்சி மூக்கெல்லாம் உடஞ்சிருச்சு. ஏலக்காய், லவங்கம் நான் சேர்க்கல, நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை. இப்போ மலைக்கு நான் வெளியே போக முடியாதனால நான் அதெல்லாம் சேர்த்துக்கல. அடுத்தது இது கூட என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆனியனை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியனை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் முட்டை என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் ஒரு 5 முட்டையை நான் போட்டு அதை நல்லா அதில் சால்ட்டு, மிளகாத்தூள், பெப்பர் தூள் இது 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நான் வேக வச்சு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனியன் நல்லாவே பொன்னிறமாக ஆகட்டும். சாதம் நான் குக்கரில் செய்துக்கிட்டேன். நல்லா பொன்னிறமாக இன்னும் நல்லா வதங்கணும். ஆனியன் எந்த அளவுக்கு குக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பராகவே இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இஞ்சி பூண்டு விழுது இதோட நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப நெகுன்னு அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இப்படி பெரட்டினாவே போதும். இதுவே நம்ம கொஞ்சம் இதாக அரைச்சிருக்கோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 1 மினிட் 2 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கருவேப்பிலையும் பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதோட சேர்த்துக்க போகிறேன். அடுத்தது நான் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போது தக்காளி, ஆனியன் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிளகாய் பொடியெலாம் போடும்போது என்ன பண்ணணும்னா, அடுப்பை லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு நம்ம தான் அப்போ தான் குக் பண்ணணும், இல்லாட்டி கருகிடும். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சு இந்த மாதிரி பீஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டையை இதோட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து முட்டை உடையாத அளவுக்கு பெரட்டிக்கலாம். இப்போது வடித்த சாதத்தை இதோட போட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக மல்லியிலையே இதை நம்ம தூவிக்கலாம்.
அவ்வளோதான், ஈஸியாக சட்டுன்னு முட்டை பிரியாணி செய்தாச்சு. நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி செய்து பாருங்கள். சிக்கனே இல்லாமல் சட்டுன்னு ஒரு 4 முட்டையை வச்சு ஈஸியாக செஞ்ச பிரியாணி, முட்டை பிரியாணி.